வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம். எந்தவித மூட நம்பிக்கைகளும் போகாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி கர்மா நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக உருவெடுக்கிறது, நல்ல சம்பவங்களாகவும் அவ்வளோ நல்ல சாதகம் இல்லாத சம்பளமாகவும் எப்படி உருவெடுக்குதுங்கிறத நம்ம துல்லியமாக எந்தவித மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் அந்த யோகா இருக்கு இந்த யோகா இருக்குது இல்லாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பாருங்க. அப்போதான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஜோதிட விஷயங்கள் நல்லா புரியும். அதே சமயத்தில் பலாபலன்களும் உங்களுக்கு சிங்க் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாத பலன், அதாவது பிப்ரவரி மாதம் 2024 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்க போறோம். அதாவது தை மாசத்தோட பாதியில இருந்து மாசி மாசத்துல வரும், தை மாசத்தோட செகண்ட் ஹாஃபும் மாசி மாசத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்க போறோம். பலன்கள் பார்க்க முன்னாடி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவதுங்க, மேஷத்துல குரு இருக்கிறார், உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அது ஆண்டு கிரகம். பிப்ரவரி மாசம் குரு பயிற்சி கிடையாது. அதே சமயத்துல கும்பத்துல சனி இருக்கிறார். அவரும் பிப்ரவரி மாசம் பெயர் போறது இல்லை, கும்பத்திலே தான் இருக்க போகிறார். ராகு மீனத்தில் இருக்கிறார், கேது கன்னியில் இருக்கிறார். வெரி குட். இப்போ மாத கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற புதன் எங்க இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா தனுசுல இருக்கார். அதே சமயத்துல சுக்கிர கிரகமும் தனுசுல இருக்கு, செவ்வாய் கிரகமும் தனுசுல இருக்கு. இந்த 3 கிரகமும் பாத்தீங்கன்னா தனுசு ராசியில் உள்ளது. சூரியன் முதல் பகுதியில், அதாவது இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அவர் மகரத்தில் இருக்கிறார். சற்று பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் பாதிக்கு அப்புறம் அவரு கும்பத்துக்கு போறார். அதை நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் ஸ்டார்ட் ஆகுறப்ப எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாதத்தில் 2வது நாளே பிப்ரவரி 2ஆம் தேதி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெறுகிறார். அதே மாதிரி செவ்வாய் பிப்ரவரி 6ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகரத்துக்கு இடம்பெறுகிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிப்ரவரி 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கிர கிரகமும் பாத்தீங்கன்னா இடம்பெறுகிறார். எங்க மகரத்துக்கு இடம்பெறுகிறார். அங்க காத்து கொண்டு இருக்கும் சூரியனோட இந்த 3 கிரகமும் சேருகிறார்கள். சரி, பிப்ரவரி 15ஆம் தேதி, அதாவது தை மாசம் முடியும் பொழுது மாசி மாசம் முதல் நாள் பிப்ரவரி மாசம் 15ஆம் தேதி சூரியன் கும்பத்துக்கு போகிறார். இந்த ஒரு இடம் கிரக பெயர்ச்சி நீங்க நோட் பண்ணணும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பிப்ரவரி 20ஆம் தேதி இந்த 18 நாட்கள்ல புதன் மகரத்தை கடந்து கும்பத்துக்குள்ள என்ட்ராகிறார். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 20ஆம் தேதி வரைக்கும் இது மாதிரி மாத கிரகங்கள் இடம்பெயர்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். இந்த இடம்பெயர்ச்சி, இந்த மாதிரி மாற்றம் ஒரு ராசியிலிருந்து ஒரு ராசிக்கு மாறுறது எந்தவித தாக்கத்தை ஒரு ராசிக்கு கொடுக்க போகுதுங்கிறது நாம பார்க்க போறோம். மீன ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 2024 மாதம் எப்படி இருக்க போகுது பார்க்க போறோம். மீனராசிக்காரர்களுக்கு 7 நாட் சனி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு, விரைய சனி நடந்துட்டு இருக்கு. 2ஆம் இடத்துல ராசி அதிபதி குருவே இருக்கிறார், ராசிக்குள்ள ராகு இருக்கிறார், ராசி 7ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இந்த அமைப்பு இருக்கும் பொழுது 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் புதன் சுக்கிரன் இப்போ 11ஆம் இடம் என்ற லாபஸ்தானத்துக்கு வருகிறார். 11ஆம் இடத்துல இருந்து சூரியன் இப்போ பிப்ரவரி 15ஆம் தேதி 12ஆம் இடத்துக்கு வருகிறார். இத்தகைய ஒரு அமைப்பு எப்படின்னா, முதல் பகுதி ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம ஃபேவரபுளா இருக்கு. நீங்க சில விஷயங்கள் இதுவரைக்கும் நீங்க கடந்த ஃபியூ மந்த்ஸாக சில மாதமாக செய்த முயற்சிக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய, கைக்கு சில வருமானத்தை வரக்கூடிய, ரிசல்ட் வரக்கூடிய ஒரு மாதமாக தொழிலதிபர்களுக்கு உண்டு. மாணவர்களுக்கு இதுவரைக்கும் எஃபோர்ட்ஸ் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சதுல ஒரு நல்ல ரிசல்ட், மார்க்ஸ், நீங்க எதிர்பார்த்த மார்க்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் மாணவர்களுக்கு உண்டு. இல்லத்தரசிகளுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனசுல குடும்பம் ரீதியான விஷயத்துல இதுவரைக்கும் செய்த ஒரு ஒரு மாதிரியான கருத்து வேறுபாடு இருந்த விஷயங்கள் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் மனசுக்கு இதமான சில விஷயங்களும் அன்னோனியங்களும் பெறக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் உண்டு. இதுல ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு உச்சம் வர்றது அருமையான விஷயம். சில மீனராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான தசாபுக்திகள் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு குபேர யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக உண்டு. ஒரு பெருத்த லாபமும், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு நல்ல ஒரு லாபம் வரக்கூடிய விஷயங்கள் உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் வரக்கூடிய ஒரு மாதமாக உண்டு. அதே சமயத்தில் வியாபாரம்,
டெக்னிக்கல் விஷயத்தில் இருக்கிறவங்க, டெக்னாலஜியில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஃபேவரபுளான ரிசல்ட்டு, அவங்களோட ப்ராடக்ட் செல் பண்ணி நல்ல ஒரு டேர்ன் ஓவர் ஆகக்கூடிய, நல்ல லாபம் கைக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக உண்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, விரய சனி நடந்துட்டு இருக்கு மேலராசிக்காரர்கள். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரியா நிறைய விரயங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. கைக்கு ஒன்றுமே எடுக்க முடியல, எல்லாமே கையிலேருந்து கொடுத்துட்டு இருக்குங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் பிப்ரவரி மாதம் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்ததுங்கிற அளவுக்கு கண்டிப்பாக உண்டு. நல்ல திசைகள் நடக்கிற நேரத்தில் அதிகமான பலன்களும், கொஞ்சம் சுமாரான திசை நடக்கிறப்போ நான் சொன்னது வந்து ஒரு சுமாரான பலன்களும் கண்டிப்பாக கிடைக்கும். பார்த்தீங்கன்னா மாத மிடில் பிப்ரவரி 15 அப்புறம் சூரியனே வந்து 12ஆம் இடத்துக்கு போய் 6ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அபிவிருத்திக்காக இன்னும் கொஞ்சம் ஒரு புதிய கடன் எடுக்கிறோம், ஒரு டாப் அப் பண்ணுறங்கிற மாதிரி சில விஷயங்கள் தொழிலதிபர்களுக்கு பண்ணி காமிக்கும். சில அரசு விஷயத்துல, அரசு சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரசு அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. பட் சூரியனே சனியோட சேர்ந்துருக்கிறப்ப கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியிருக்கு. ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் யாரும் மீனராசிக்காரர்களுக்கு. ஏன்னா வந்து சூரியனுங்கிற அரசை கொடுக்கக்கூடிய கிரகம் சனிங்கிற ஒரு பாவ கிரகத்தோட சேரும் பொழுது சில டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடிய, சில எதிர்பார்த்த பலன் கொடுக்காமல் சில விஷயங்கள்ல கொஞ்சம் சிக்கலை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் மிகவும் அருமையாகவும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகளாக மீனராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு. சந்திராஷ்டம் நாட்களாக பிப்ரவரி 27, 28 வந்து மீனராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் நாட்களாக வருகிறது. அந்த நாட்டில் முக்கிய முடிவுகள் எடுக்காமல், தூர பிரயாணங்கள் போகாமல் தவிர்ப்பது நல்லது. ஸோ பிப்ரவரி மாதம் 2024 வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்த்தீங்க. இது பார்த்தீங்கன்னா பொதுவான பலன் தான் ஒழிய, இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபுக்திகளும் அந்தந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் பலமும் வைத்துதான் நாம வந்து என்ன மாதிரி ஒரு பலன் இருக்குது துல்லியமா எடுக்க முடியும். இந்த கோச்சார முறையில அடிப்படையில இந்த பயிற்சி முறையில வரக்கூடிய மாத பலன் வந்து ஒரு பொதுவான பலனாக தான் நீங்க எடுத்துக்கணும். அதாவது தொடர்ந்து இது மாதிரி மாத பலன்கள் நம்ம சேனல்ல பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஃபேமிலியில எது மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம். தொடர்ந்து ஒரு 3-4 மாசம் பார்க்கறப்ப தான் உங்களுக்கு சிங்க் ஆகும். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப நான் சொன்ன நல்ல பலன்கள்லாம் வந்து நடக்கலையே, கெட்ட பலன் தான் அதிகமா நடக்குது அப்படின்னு சில பேர் கமெண்ட்ஸ்ல போடுறாங்க. இது என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல தசாபுக்திகள் நடக்கிறப்போ நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாக நடக்கும். அப்படி ஒரு நல்ல ஒரு தசாபுக்திகள் நடக்காம ஒரு இக்கட்டான ஒரு 6ஆம் வீட்டோ 8ஆம் வீட்டு அதிபதியோட திசைகளோ கொஞ்சம் பாவத்துவமாக இருக்கக்கூடிய திசைகள் நடக்கும் பொழுது நான் சொன்ன ஒரு அன்ஃபேவரபுளான, அதாவது சாதகமற்ற பலன்கள் தான் அதிகம் நடக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு மாற்றத்துக்கு காரணமே ஒழிய இது ஒரு பொதுவான பலனாக தான் எடுத்துக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.